ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பியூண்டி டிஐ ஃப்ளூயிட் சிஸ்டம். சரிங்களா, இந்த கம்பெனியில் தாங்க இப்போ ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தானே என்ன சொல்ல வரேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தாங்க இப்போ ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இசிஇ முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷர் ப்ளஸ் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்டாகவும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது இது வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான். நீங்கள் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18,447 ரூபா பர் மந்த்து சிடிசி சேலரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொசிஷன் இன்ஜினியர் குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டிப்ளமோ ஆர் வந்து பிஇ குவாலிஃபிகேஷனில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இசிஇ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் எலிஜிபிள் இருக்கிற கேண்டிடேட் மட்டும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தாங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு சிடிசி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30,000 ரூபா வந்து பர் மந்த்து சிடிசியாக இருக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து 1 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியர் ப்ரொடக்ஷன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இசிஇ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க மட்டும் பர் மந்த்து சிடிசி பார்த்தீங்கன்னா வந்து 30,000 ரூபா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இசிஇ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நீங்களுமே வந்து மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வேலைக்கு வந்து தகுதியானவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் வந்து சேலரி வந்து ஒரு நல்ல சேலரியாக தான் இருக்குது. பர்மனெண்ட்டான ஒரு வேலை தான். சரிங்களா, லொக்கேஷன் அப்படி எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து குன்னவாக்கம் நியர்பை ஒரகடம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காலையில் 10 மணிக்கு மேலே கால் பண்ணி எந்த ஒரு தகவலாக இருந்தாலுமே தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரெஸ்யூம் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கீழே கொடுத்துருக்கிற மெயில் அடிக்கி உங்களோட ரெஸ்யூம் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராப்பராக கண்டிப்பாக அதுக்கான ரீப்ளை வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, கம்பெனியில் வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பிஎஃப் ப்ளஸ் வந்து ஃபுட்டு அண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து நியர்பை மணிவாக்கம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து உங்களுக்கு கீ ஸ்கில் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஷிஃப்ட்டு இன்சார்ஜ் ப்ளஸ் வந்து மேன் பவர் ஹேண்டிலிங் அப்படின்ற ஒர்க்குமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதுக்கடுத்து ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கேண்டிடேட் ஃப்ரம் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரிஃபேர் டு கொடுத்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் வந்து காமன் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதெல்லாமே ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட அப்டேட்டில் இருக்கிற ரெஸ்யூமு, ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. பேங்க் பாஸ்புக்கு, ஆல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ஒரிஜினல் ப்ளஸ் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நீங்கள் கால் பண்ணி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல சேலரி, ஒரு நல்ல வந்து வேலையாக இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஜாபை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற வேலை ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வேலை வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.